Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 20000 பேமெண்ட்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட் கிடைச்சிருச்சுனா சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து போடுவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லயே நீங்க எப்ப TNAU க்கு வரணும், எப்ப உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டுருப்பாங்க. உங்களுக்கு மெயிலுமே அனுப்புவாங்க. அந்த மெயில்ல பாத்தீங்கன்னா இது போல you must pay the admission fees 20000 after certificate verification online mode அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு போகும்போது 20000 ரூபீஸ் ஆன்லைன் மோட்ல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டேஸ் கிட்டக்க டைம் கொடுப்பாங்க. அந்த 2 டேஸ்க்குள்ள ஆன்லைன் மோட்ல நீங்க 20000 ரூபீஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கன்ஃபார்ம் ஆயிரும். சோ அது வந்து அக்யூரேட்டா 20000 கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடண்ட் போனாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 23500 வந்து பே பண்ண சொன்னாங்க அட்மிஷன் ஃபீஸ். இது போல பாத்தீங்கன்னா அந்த 20000 வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது பாத்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி வைஸ் வந்து மாறும். இந்த 20000 வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் தான். நீங்க வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இது அட்வான்ஸா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சோ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் வந்து நீங்க உங்க காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு அப்புறம் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா உங்க காலேஜ் ஃபீஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. சோ அந்த சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உங்ககிட்ட 20000 ரூபாய் வந்து கேட்பாங்க. சோ நீங்க ஆன்லைன் மோட்ல தான் பே பண்ற மாதிரி இருக்கும். பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ அமௌண்ட் வந்து ரெடியா வச்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு 3000 ரூபாய் வந்து பே பண்ணிருப்பீங்க. அது வந்து ரீஃபண்ட் கிடையாது. அது இதுலயுமே ஆடும் ஆகாது. அது கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்காக நீங்க பே பண்றது. பட் இந்த 20000 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ்ல வந்து லெஸ் பண்ணிப்பாங்க. எப்படி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் தேவைப்படும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பாருங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் பத்தின ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பா வீடியோ போட்டு சொல்றேன். Thank you for watching.